இவங்க தான் நம்ம நாடகத்தோட ட்ராமாவோட ஹீரோயின் கிம் போக்ஸு. இவங்க ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்க. இவங்க கோச்சு வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னும் நல்லா நீ வெயிட் லிஃப்டிங் பண்ணும், அப்போ தான் நல்லா இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்க மாஸ்டர் பெரிய கோச் கூப்பிட்றாரு. அவர் எல்லாத்தையும் அசம்பிளி ஆக சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இன்னும் வந்துட்டு நல்லா ட்ரெயின் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நம்மளும் இன்னும் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்னு, கோல்டு மெடல் வாங்கி நம்ம பெருமை சேர்க்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்றப்பா ரெடி ஆகிறாங்க. அதுக்குள்ளே எங்கள் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது, நாம் தான் சேரில் அடிக்க வைக்கணும்னு போய் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பொண்ணுங்களாம் சரி எப்போ பார்த்தாலும் நம்மளை தானே இந்த சேர் எடுக்கிற வேலைக்கு அனுப்புவாங்க, இந்த காலேஜில் எத்தனை குரூப் இருக்குது, அவங்களாம் போய் சேர் எடுக்க மாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் நம்மளை தான் சேர் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவன் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போட்டி இருக்குது, அதுக்காக ஒரு ரெடி ஆகிட்டுருக்காரு. அந்த வெயிட் லிஃப்டிங் போட்டி அவர் ஸ்விம்மரு, அதனால் ஸ்விம்மிங் போட்டி இருக்காரு. ஆனால் ஸ்விம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும்ல, அதனால் அந்த டென்ஷனில் வந்துட்டு இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக கேம் விளையாட ஆரம்பிச்சிட்ருக்காரு. ஆனால் அந்த கேமும் அவர் ஒன்றும் சரியில்லை, அந்த கேம்லேயும் அவர் தோற்றுறாரு. அந்த டென்ஷன்லேயே என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு அந்த டென்ஷன். இன்றைக்கி ஒரு போட்டி அவருக்கு இருக்குது, அதில் போய் செலக்ட் ஆகணும், இது பண்ணணும்னு அவரும் ரொம்ப ஆவலாக கிளம்புறாரு. போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஆனால் வந்துட்டு அவர் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையாட்டிருக்கு, ரொம்ப இதாக இருக்கிறாரு. அப்படி இது பண்ணும்போது அவரால் அவரை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸ்விம் பண்ணும்போது இது பண்ணும்போது அவரால் இதில் செலக்ட் ஆனால் தான் அவர் சாம்பியன்ஷிப் போக முடியும். ஆனால் வந்து அவரால் எதுவும் செய்ய முடியல. ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணி எப்படியும் வின் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து கண்ணுக்கெலாம் தண்ணியெலாம் ஒரு மாதிரியாக தெரியுது, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ஹெட்செட் கோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே குதிச்சிடுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுறாங்க. அதனால் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயே இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. டிஸ்குவாலிஃபை ஆனால மற்றவங்கலாம் கொஞ்சம் இதாக இது பண்ணுறாங்க, அவரை டென்ஷனாக இருக்கிறாரு. சரி டிஸ்குவாலிஃபைட் ஆகிட்டவன் டென்ஷனில் சரி வீட்டுக்குனாச்சும் போகலாம் அப்படின்னு டென்ஷன்லேயே போயிட்டுருக்கிறாரு. அதுக்குள்ளே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த சேர்லாம் கொண்டு வந்து அந்த ஆடிட்டோரியமில் வைக்கிறாங்க. அடுத்து வச்சுட்டு அந்த விளையாண்டு இவங்க வந்துட்டு என்னோடய பலத்தை கொண்டு போய் விசிறுனா அவள் தான் பந்த நீங்கள் வந்துட்டு தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கோவமாக விசிறுறாங்க. விசிறினோடனே அந்த பொண்ணுங்க ரொம்ப பயந்துட்டு அப்படியே ரொம்ப ஸ்டன் ஆகிடுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் ஒரு வெயிட் லிஃப்டிங் இல்லை, அதனால் வந்து இவங்கள பார்த்து அந்த பொண்ணுங்களாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் வந்து இவங்களை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ஜிம்னாஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான். அதனால் ஹீரோயின் பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுறேன்னா அவங்களாம் சேர் வச்சு முடிச்சோடனே அவள் வந்து என்ன பண்ணுறா, அவளோட காலை நடுவில் விட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டோடனே நம்ம ஹீரோயின் எல்லாமே அந்த சேர் அடிக்க வச்சதெல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததோடனே அங்கே இருக்கவங்க எல்லாமே பார்த்து சிரிக்கிறாங்க. அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது, என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேமாக இது பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே டென்ஷனாகி எழுந்திரிச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சமாதானப்படுத்தி வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ தான் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. வெளியே வந்துட்டு அவர் பார்த்து சைக்கிளில் வந்துகிட்ருக்காரு. இப்போ தான் வந்து நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் மீட்டிங் நடக்க போகுது. நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு கூட வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு ரொம்ப டென்ஷனாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ சாப்பிட்டா அவங்க நல்லா ஆயிடுவாங்கன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளுக்கு வந்து அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கொடுத்து சாப்பிடு
அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த நாள் எனக்கு சரியில்லை, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, காலையிலேருந்து அங்கே வேலை செஞ்சு இது பண்ணோம் அவங்க அப்படின்னு டென்ஷனாகி அவங்க பாட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா, நீ சாப்பிட்டுனா சரியாயிருவ அப்படின்னு நான் அங்கேருந்து எடுத்து வந்திருக்கேன் நிறையா, நீ ஒன்று சாப்பிடுங்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணு சொன்னோடனே நீ எனக்குலாம் எதுவும் வேண்டாம் போங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க. எனக்குலாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அவளை என்கரேஜ் பண்ணி சாப்பிடுன்னு சொன்னோடனே சரி நான் சாப்பிட்றேன் ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஒன்று வாங்கி